ஜெயங்கொண்டத்தில் போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சண்முகம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் மாவட்ட காவல்துறை சார்பில் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு பேரணி மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஜெயங்கொண்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சண்முகம் தலைமை தாங்கினார். அவர் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரமேஷ், சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் பாலாஜி, அன்னை தெரசா கல்வி குழுமத்தின் தாளாளர் டாக்டர் முத்துக்குமார், ஜெயங்கொண்டம் நகராட்சி ஆணையாளர் ஸ்ரீனிவாசன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சண்முகம் பேசுகையில், போதைப் பொருட்களின் தீமைகள், அவை உடல் நலம், கல்வி மற்றும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தார். மேலும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் போதை பழக்கத்திலிருந்து விலகி நல்லொழுக்கம் மற்றும் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். போதைப் பொருட்களுக்கு எதிரான சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற பேரணியில் மாணவர்கள் போதை ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். பொதுமக்களிடையே போதைப் பொருள் பயன்பாட்டின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் அன்னை தெரசா பாராமெடிக்கல் கல்லூரி மாணவர்கள், அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றனர். போதை பழக்கமற்ற சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் காவல்துறை மேற்கொண்டு வரும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். மாவட்டத்திற்கான யாத்திரை வேண்டாம் வேண்டாம் போதை வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் போதை வேண்டாம், எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாம், போதைக்கு அடிமையாகாது. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவின்படி மாவட்டம் தோறும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தலின் பேரிலும் நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவின்படியும் இன்று நம்முடைய ஜெயங்கொண்டம் பகுதியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கொடுமை, போதை ஒழிப்பு மற்றும் சைபர் கிரைம் குற்றங்கள், அதே மதுவிலக்கால் ஏற்படக்கூடிய குற்றங்கள், இதெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களின் ஆணையின்படி இன்று நம்ம ஜெயங்கொண்டம் பகுதியில் பள்ளி குழந்தைகளை அனைவரையும் ஒன்றாக சேர்த்து, பள்ளி குழந்தைகள் மூலமாக சேர்ந்தால் இந்த போதை ஒழிப்பு குறையும் என்பதற்காகத்தான் இந்த பள்ளி குழந்தைகள் மூலம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இன்று எல்லா நம்ம அரியலூர் மாவட்டம் அரியலூர் பகுதிகளிலும் ஜெயங்கொண்டம் பகுதிகளிலும் பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள், நம்முடைய பிடிஓ சார், அதாவது சேர்மன், எல்லாம் சேர்ந்து நாங்கள் இந்த போதை ஒழிப்புக்கு எதிராக இந்த குழந்தைகள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இதன் மூலம் நம்முடைய தமிழ்நாடும் நம்முடைய இந்தியாவும் இந்த போதை இல்லாமல் இருந்தால் நாடு நலமெறும் வளமெறும் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இதன் மூலம் பல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் சின்ன குழந்தைகள் இந்த மாதிரிலாம் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு நம்ம பாலியல் வன்கொடுமையை தடுக்கும் விதமாகவும், போதைப் பொருள் கஞ்சாவால தான் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது என்பதற்காக தான் அந்த போதைப் பொருள் கஞ்சா மற்றும் அந்த குட்கா, பான்பராக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் இல்லாம இருந்தா இந்த நாடு நலம் பெறும், நம்முடைய அரியலூர் மாவட்டமும் நலம் பெறும், நம்முடைய இந்தியாவும் நலம் பெறும் என்பதற்காக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த விழிப்புணர்வை
அனைத்து மக்களும் கடைபிடித்து இந்த போதையை ஒழித்தால் மக்கள் எப்படி வாழ்வார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அனைவரும் நலமாக